தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க இன்னைக்கு. அதில் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் பல விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணார். பல பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கும் அவர் பதில் தந்தார். ஸோ ஓவராலாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் தெளிவான ஒரு பதிலை கொடுத்துட்டாரா? உங்களோட முதற்கட்ட பார்வை. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நான் எதிர்பார்த்தது. இன்றைக்கு பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் 16 நாள் பாத யாத்திரை தொடங்கியிருக்காரு. தினமும் பல்வேறு விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு, எங்க என்ன தப்பு நடந்ததுன்றது. அதனால நான் என்ன எதிர்பார்த்தேன்னாக்கி ஞானேஷ்குமார் அவர்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இப்போதைக்கு நிறுத்திடுறோம், இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை வச்சு நாங்க தேர்தலை நடத்துவோம்னு சொல்வாருன்னு எதிர்பார்த்தேன். அதுதான் ஒரு நியாயமான இதாக இருந்திருக்கும். ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றதை விட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன், ஏன்னா 65 லட்சம் பேரை காணும். அப்போ ஒரு பக்கத்துல அவர் பேசும்போது நாங்க ஒருத்தர் பேர் கூட விடுபடுவதை பொறுத்து கொள்ள மாட்டோம், அவங்க எல்லாம் எல்லாரையும் இணைக்கிறது தான் எங்களுக்கு முக்கியத்துவம்னு சொல்றாரு. இந்த 65 லட்சம் பேரை நீக்கிட்டீங்களே அப்படின்றதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்பது திருப்திகரமாக இல்லை. முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இந்திய தேசத்தினுடைய பத்திரிகையாளரோட சந்திக்கும் போது 2 லாங்குவேஜ்லயும் இருக்கணும், குறைந்தபட்சம் ஹிந்தி இங்கிலீஷ் இருந்திருக்கணும். ஆனா ஆங்கிலத்துல கேள்வி கேட்ட நிருபர்களுக்கு கூட அவர் பதில் சொன்ன ஹிந்தியில தான் பதில் சொன்னார். கேரளாவில இருந்தா ஒருத்தர் முதல்ல ஏசியானெட்ல இருந்து கேள்வியை தொடங்கினார். இவர் பதில் எல்லாமே ஹிந்தியில இருக்கு. அவருக்கு எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியாது. எனக்கு ஓரளவு ஹிந்தி புரியும். ஆனா இது ஒரு கொடூரமான ஹிந்தி. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பியூர் ஹிந்தி. நாம ஒரு பிற மொழியாளர். ஆமா, இப்ப நம்ம வழக்காடு மொழியில பேசணும்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணிரலாம். ஆமா, கொலோக்கியலா பேசும்போது நமக்கு எளிதாக புரியும். இது சுத்த ஹிந்தியில பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்போ அதுல அவரு நமக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராகுல் காந்தி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பட்டியல் வெளியிடுறார். இப்போ அதுல அவர் சொன்னிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இப்பவும் தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. அதுல சொல்லப்பட்டது என்ன? ஒண்ணு, ஒரே பேரு பட்டியல்ல பல இடங்கள்ல இருந்தது. 2வது, ஒரே வாக்காளருடைய பெயர் 2 தொகுதிகள்ல இருந்தது. ஒரே தொகுதியில கூட 2 இடத்துல இருந்தது. அட்ரஸ், முகவரி என்பது 0ன்னு இருந்தது. அதே மாதிரி கண்டுபிடிக்க அந்த மாதிரி முகவரியே இல்லாத இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரே வீட்டுல நிறைய பேருடைய பெயர் திடீர்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு இந்த வாக்காளர் பட்டியலை இன்னைக்கு மெஷின்ல வாசிக்க முடியல, கம்பேர் பண்ண முடியல. அதனால நான் 6 மாசம் ஆச்சு, 40 பேர் வச்சு 6 மாசம் ஒர்க் பண்ணி 7 அடி உயரத்துக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அவரு காட்டினார். அப்போ இவருடைய முகபாவனையே ஆரம்பத்துல இருந்தே ஒரு கொடூரமான கோபமான முகத்தை வச்சுட்டு தான் பேசினாரு. ஒரு சிரிப்போ ஒரு ஜோவியலா பேசுறதோ எதுவும் இல்லை. முதல் கட்ட பேச்சு முடிச்ச உடனே இந்த ஏதோ சாதிச்சிட்டோன்னு நம்ம சிலர் மாறுதட்டிக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு பக்கத்துல இடது பக்கமும் வலது பக்கமும் இருந்த 2 தேர்தல் ஆணையர்களை பார்த்து மட்டும் சிரிக்கிறார்.
அப்புறம் கேள்விகள் கேட்கிறாங்க. கேள்விகளுக்கு அவர் கொடுத்த பதில் அந்த விதமும் டோன் அண்ட் டெனார்னு சொல்லுவாங்க, அது நல்லா இல்லை. ரொம்ப கோபமா பேசுறாரு. 7 நாளைக்குள்ளால ஒண்ணுலயே அபிடவிட்ல ராகுல் காந்தி கையெழுத்து போடணும், இல்லைன்னா பொதுமக்களிடத்தில் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றார். உடனே ஒரு பத்திரிகையாளர், சரி அவர் கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவரால் பதில் சொல்ல முடியல. அவர் என்ன சொல்றாரு, அது மக்கள் தான் பார்த்துக்கணும். இவங்களால அதுக்காக, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன், அவருக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு, அதனால நீங்க உடனே நடவடிக்கை எடுப்போம்னாக்கி அதுக்கெல்லாம் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அதை அவர் புரிஞ்சுக்கிடணும். இப்ப என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, பீகாரை பற்றி தான் கூடுதலான விவாதம் நடந்தது. மற்ற தேர்தலை மகாராஷ்டிராவை பற்றியும் நிறைய பாதிக்கப்பட்டது. பீகார்ல ஜூன் 24ஆம் தேதியிலிருந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு ஜூலை 30 முடிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தங்க கேட்டாங்க, எதுக்குங்க இந்த அவசர கோலத்துல இப்ப நடத்துனீங்க? அதுக்கு அவர் சொல்ற பதில் என்னன்னா, நாங்க எப்ப நடத்தினாலும் நீங்க இப்படிதான் குறை சொல்லுவீங்க. இது ஒரு பதிலா? இக்கனாமிக் டைம்ஸ்ல உள்ள அம்மா கேட்டாங்க, இதுக்கு நீங்க 2003 பற்றி சொல்றீங்க. 2003ல அந்த உத்தரவுலேயே 2 மாநிலங்கள்ல, மகாராஷ்டிராவிலையும் அருணாச்சல் பிரதேசத்திலையும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தல. காரணம், அங்க சீக்கிரத்துல தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தானே சீக்கிரத்துல தேர்தல் வரும்போது, அதுக்கு பிறகு நீங்க ஏன் இத உடனடியா அவசரமா நடத்துனீங்கன்னா, இல்ல அதெல்லாம் நடத்துது, எப்ப நடத்தினாலும் இப்படித்தான் நீங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி பதில். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டூப்ளிகேட் ஓட்டு ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க. உங்கள்கிட்ட எல்லாமே மெஷின்ல இருக்கு, நீங்க முன்னால ஒரு அறிவிப்பும் கொடுத்தீங்க, நாங்க இந்த மாதிரி அதை மெஷின்ல செக் பண்ணி ஒரே பேர்ல 2 கார்டு இருந்தோம்னா, ஒரே நம்பர்ல இருந்தோம்னாக்கி நாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எப்படி புதுசா திருப்பியும் அப்படி வருதுன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க நீக்கினதெல்லாம் ஒரே ஆளுக்கு 2 இடத்துல வாக்கு இருந்ததல்ல, ஒரே ஆளுக்கு ஒரு நம்பர்ல 2 பேருக்கு கார்டு இருந்தது. இப்ப அதை நாங்க செக் பண்ணி நீக்கணும். இது செக் பண்றதுன்னும் போது, வெவ்வேறு தொகுதிகள்ல போது, வெவ்வேறு மாநிலங்கள்ல போது அது கஷ்டம். அப்படி நாங்க நீக்கிட்டோம்னாக்கி அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க ஒருவேளை தப்பு நடந்துருச்சுன்னா அப்படின்ற. அப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட அந்த தொழில்நுட்பம் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை வச்சு வெரிஃபை பண்ணும் போது, நீக்கிறதுக்கு முன்னால அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்புல சொல்லி இருக்குது, நீக்கிறதுக்கு முன்னால ஒரு விசாரணை நடத்த வேண்டும், கேள்வி கேளுங்க. அவங்க 2 இடத்துல வச்சிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி கேட்கறது தானே. அது கேட்கறத விட்டுட்டு இவர் இந்த மாதிரி ஒரு பதில சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த தீர்ப்பு அடிப்படையில நீங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை வெளியிடணும்னு சொல்லி இருக்குதே, அது எப்படி வெளியிடுறீர்கள், இதை முன்னாலேயே செய்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல உச்ச நீதிமன்றம் தான் 2019 ஒரு உத்தரவுல சொல்லியிருக்காங்க, ஒருத்தருடைய பிரைவசி, அவருடைய தனிநபருடைய விஷயங்கள்ல நம்ம தலையிடக்கூடாது. அதே மாதிரி மெஷின்ல ரீட் பண்ணியாச்சுன்னாக்கி சைபர் செக்யூரிட்டி, அதுல ஏதாவது தப்பு நடக்கலாம்லாம், அதனால நாங்க கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல சர்ச் பண்றதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எபிக் கார்டு, அந்த கார்டுல இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, அந்த கார்டு நம்பரை வச்சு சர்ச் பண்ற ஒரு ப்ரொவிஷனை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உச்ச நீதிமன்றமும் விளையாடி இருக்குதுன்னு தான் பார்க்கிறேன். நான் அப்புறம் தான் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் எடுத்து படிச்சு பார்த்தேன். அவங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் பாக்குற மாதிரி நீ வெப்சைட்ல போடுன்னு சொல்லல, அந்தந்த டிஸ்ட்ரிக்டினுடைய வெப்சைட்ல போடு,
அதுல அவங்க பேர் இருக்கா இல்லையான்றத அவங்க கார்டு நம்பரை வச்சு பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு புதுசா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபார்ம் கொடுத்தாரு, அவருக்கு கார்டு நம்பரே வந்திருக்காது அல்லது வந்தது தெரிஞ்சிருக்காது. பல நேரங்கள்ல நீங்க வீட்டுல இல்லைன்னா டெலிவரி பண்ண மாட்டாங்க. ரொம்ப திறமை உள்ளவங்களுக்கு தான் அந்த கார்டு நம்பர் தெரிஞ்சாச்சுன்னாக்கி நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு சைட்ல ப்ரொவிஷன் இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க எங்க போய் வெரிஃபை பண்ணுவாங்க? இதுக்கு முன்னால தேர்தல் ஆணையம் வைத்திருந்த முறை என்னன்னு சொன்னா, என்னுடைய தொகுதின்னு வச்சுக்கணும். இப்ப சப்போஸ் சென்னையில ஒரு தொகுதி எடுத்துக்கணும். அந்த தொகுதியில எனக்கு அந்த தொகுதி முழுவதும் உள்ள பட்டியலை யார் வேணாலும் பார்க்கலாம். அதுல அசம்பிளி வைஸ், பூத் வைஸ், லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி வைஸ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பூத் மட்டும் பார்க்கணும்னா பூத்தினுடைய ஃபுல் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஒரு அசம்பிளி மட்டும் பார்க்கணும்னா அசம்பிளியே பார்க்கலாம். மொத்த லிஸ்ட்டை பார்க்கணும் அப்பவும் பார்க்கலாம். அதுல என்ன அட்வான்டேஜ்னா, சப்போஸ் தாமஸ் பிராங்கோன்னு பேர்ல 10 இடத்துல நான் பதிவு செய்திருந்தேன்னு சொன்னா, அதை ஒரு எக்ஸல் சீட்டா மாத்திட்டு அதுல தாமஸ் பிராங்கோன்னு போட்டோம்னா வரிசையா எங்கெங்க இருக்குதுன்னு பட்டியல் வந்துடும். அப்ப நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னு தெரிஞ்சாச்சுன்னாக்கி எலெக்ஷன் கமிஷனே நீக்க முடியும். ஒரு அரசியல் கட்சியும் அதை குற்றச்சாட்டு எழுப்ப முடியும். இப்பவும் அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஏற்கனவே ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருக்கிறோம், இதுல இதெல்லாம் எங்களுக்கு ஆட்கள் குறைவு, மொத்தம் நாங்க ஒரு 800 பேரை வச்சு வேலை செய்துட்டு இருக்கோம். ஆனா இந்தியா முழுவதும் 10.5 லட்சம் பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு. இப்ப பீகார்ல மட்டும் 1.5 லட்சம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்தந்த அரசியல் கட்சிகள் தானே இதை செய்யணும். அவங்கதான் அந்த லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணி இதுல விடுபட்டு இருக்குன்னா விடுபட்டுன்னு சொல்லியிருக்கணும், இல்ல சேர்க்கணும்னு சொன்னா சேர்க்கணும்னு சொல்றதும் அது அவங்க வேலை தானே அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் அரசியல் கட்சிகள் மேல போடுறாங்க. இப்ப இது யாருக்கு சாதகமா வருதுன்னு சொன்னா, ஆளுங்கட்சிக்கு காசு கொடுத்து எல்லா இடத்துலயும் ஆள் வச்சு இதை செய்ய முடியும். ஒரு எதிர்கட்சிக்கு இதை செய்யறது என்பது கடினம். ஏன்னு சொன்னா, நீங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசம். திமுக மாதிரி கட்சிகள் எல்லா பூத்லயும் பூத் லெவல் கமிட்டி வச்சிருக்காங்க. வட மாநிலங்கள்ல அப்படி கிடையாது. அங்க தேர்தல் அன்னைக்கு பூத் லெவல்ல ஒரு ஏஜென்ட் போய் உட்கார்ந்து இருக்கணும். அந்த லிஸ்ட்டை வச்சு டிக் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. அது கூட ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலன்னா ஒருத்தன் உட்கார மாட்டான். இப்போ முன்னால தேர்தல் ஆணையம் வைத்திருந்த விதிமுறைப்படி அரசியல் கட்சி தான் பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்காது. எலெக்ஷனுக்கு முந்தின நாளோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலோ அதோட அவங்களுக்கு ஒரு கேன்வசிங்கும் நடந்த மாதிரி இருக்கும். கிழிக்கிற மாதிரி ஸ்லிப் வச்சிருப்பாங்க, பெர்ஃபரேட்டட் ஷீட். ஏன்னா உள்ள கொண்டு போகும்போது நீங்க சிம்பிள் கையில இருக்கக்கூடாதுன்றக்காக. அப்ப அதை நீங்க கிழிச்சு எடுத்துக்கலாம். அப்ப இந்த பெர்ஃபரேட்டட் ஷீட்ல அவங்க சிம்பிளும் கேண்டிடேட் பேரும் போட்டு பேரு, பூத் நம்பரு எல்லா இதையும் சேர்த்து வீடு வீடா கொண்டு தருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஆட்கள் இல்லை, ஊரை விட்டு போயிட்டாங்க, இல்ல இவங்க இறந்து போயிட்டாங்க, இந்த வீட்டுல 2 பேர் தான் இருக்காங்க, ஆனா 80 பேருடைய பேர் இதுல பட்டியல்ல இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த முறையே நீங்க எடுத்துட்டு இந்த ஸ்லிப் யார் கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க, ஆபீஸ்ல உள்ள ஊழியர்கள் கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்காவது அந்த உத்தரவை கொடுக்கலாம் இல்லையா? நீங்க போகும்போது தப்பு இருந்தா, இறந்து போயிருந்தாங்கன்னா, இல்லைன்னா ஒரே வீட்டுல நிறைய பேர் இருந்தால், அல்லது வீட்டு எண்ணெய் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு உடனடியா ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அது பிறகு நீங்க எப்படி அரசியல் கட்சியை போய் குறை சொல்லிட்டு இருப்பீங்க? அவங்களுக்கு என்ன மேன் பவர் இருக்கு? அதே எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரா தான் நீங்க கணக்கு காட்ட வேண்டியது இருக்கும்.
அப்போ அந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளால இது வரணும் போது அவங்க எத்தனாயிரம் பேருக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து வேலை செய்ய முடியும்? இந்த கேள்வி வருது இல்லையா? இன்னொன்னு, நான் நடைமுறையில பார்த்ததை நான் சொல்றேன். எனக்கு இந்த 2019 தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த தேர்தல் முறையை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்க ஐயா தேவசகாயம் ஐயா அவருடைய தலைமையில நாங்க ஒரு குழு போட்டு ஒரு இந்த தேர்தலை பற்றி வரலாம் அனலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால நான் என்னுடைய தொகுதியில ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டினுடைய ஏஜெண்டாக நாம் ஓட்டு போடக்கூடிய பூத்திலே போய் உட்கார்ந்தேன். ஓகே. அப்போ பார்த்து அப்பட்டமான ஒரு பெரிய தவற சொல்றேன். அதை நான் எழுத்துப்பூர்வமாக அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு புத்தகமாக பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதுல தமிழ்நாட்டில் நடந்த சில தவறுகளை நான் அதுல எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்தேன். என்கிட்ட அந்த கேண்டிடேட் கொடுத்த லிஸ்ட் ஒன்று இருக்கு, ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட். நான் அங்க உள்ள போகும்போது போலிங் ஆபீசர் இருக்கக்கூடிய லிஸ்ட் வேற, கையில வச்சிருக்கிற லிஸ்ட்ல கொஞ்சம் பேரை காணும். புதுசா அந்த லிஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. என்னத்தை வச்சு வெரிஃபை பண்ண முடியும்? அதுக்கு பிறகு யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? சாயங்காலம் பார்த்தா கடலோர கிராமங்கள்ல மீனவர்கள் கிராமங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், அவங்கள பல ஆயிரம் பேருக்கு பேர் காணாம போயிடுச்சு. விவசாயம் ரிட்டையர்ட் ஆபீசர் முறையில் அவர் எலெக்ஷன் நடத்தின அனுபவம் உள்ளவர். அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசருக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவர் ஒத்துக்கிறாரு, ஆமா ஒரு 48,000 ஓட்டு கடைசி நேரத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நான் இப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த மாதிரி சூழல்ல நீங்க அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுறதுல என்ன நியாயம் இருக்கு? அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் இதை? இப்போ இதுல கேள்வி அடுத்தால கேக்குறாங்க, ஐயா மகாராஷ்டிராவில் எப்படி கடைசி 10 நாள்ல 48 லட்சம் பேர் ஓட்டு கூடிச்சு, அதே மாதிரி நீங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்னைக்கு பதிவான ஓட்டுகள் இவ்வளவுன்னு சொன்னீங்க, ஆனா அதோட கூடுதலாக எண்ணப்பட்டது. அழகா பரஞ்சய் குஹா தக்கூர்கா பழைய எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லினுடைய எடிட்டரா இருந்தவர், இன்னைக்கு ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட், அழகான கேள்வி கேட்டாரு. இது எப்படி நடந்திருக்கும்? அங்க இருக்கக்கூடிய 18 வயசுக்கு மேல உள்ளவர்களுடைய எண்ணிக்கையை விட வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்ல. பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லல, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டார். ஆனா அவருக்கு கோபத்தை காட்டணும்ன்ற இடத்துல மட்டும் எந்த எதிர்கட்சியாக இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், எங்களுடைய தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை அவர்கள் நிரூபிப்பதற்கு முடியவில்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும், இது அவர்களுடைய கடமை. அதுக்கு ஒரு செக்ஷன் எல்லாம் கோட் பண்ணி நீங்க ஒரு விதத்துல தப்பு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய வாக்காளரா இருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்களே உங்க பேர் போட்டு விட்டு போச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல இன்னொருத்தர் சாட்சி என்ற முறையில சொல்றதா இருந்தா அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய சப்டிவிஷனல் ஆபீசரை பார்த்து அவர் முன்னால போய் கையெழுத்து போடணும். இது எத்தனை பேருக்கு சாத்தியம்? இன்னைக்கு பீகார்ல அது சாத்தியப்படுமா? எத்தனை பேர் அப்படி போய் கையெழுத்து போட்டு இதுல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க? அப்போ ஒரு பகிரங்கமாக அந்த லிஸ்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா வெரிஃபை பண்றதுக்கு இன்னைக்கு மெஷின் ரீடபிலிட்டின்னு கேட்கறதுக்கு உள்ள ஒரு நியாயம் இன்னைக்கு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்குது. ஒரு பக்கத்துல அவர் சொல்ற இந்த சைபர் செக்யூரிட்டின்றாங்க, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்க தொழில்நுட்பம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் நாங்க எல்லாமே உடனே அப்டேட் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. அவ்வளவு அப்டேட் பண்ண போகும்போது நீங்க ஒரு மெஷின் ரீடபிலிட்டி வச்சிருந்தா யார் வேணாலும், பத்திரிகையாளர்கள் குறிப்பாக, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பு பீகார்ல நடந்திருக்கக்கூடிய தவறுகளை பற்றி ஒரு தொகுதியில, ஒரு பாராளுமன்ற தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் எடுத்து அங்க ஒரு ஆய்வு செய்திருக்காங்க. ஏராளமான புள்ளி வரை கொடுத்திருக்காங்க. ஒரே வீடு, அந்த வீட்டுல 856 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அங்க ஒருத்தர் தான் இருக்கார். இவர் ரொம்ப பிரமாதமா ஏதோ மக்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார்.
சிலருக்கு வீட்டுக்கு அடையாளம் இருக்காது, எண் இருக்காது. அதனால நாங்க கம்ப்யூட்டர்ல ஒரு நம்பரை போடுவோம், அந்த நம்பர் 0வா இருந்திருக்கும். எவ்வளவு பாவங்கள் தெருவோரத்துல படுத்து தூங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் முகவரி சரியா இருக்காது. அவங்களுக்கும் இந்த உரிமை, வாக்காளர் உரிமை உண்டு. அதனால நாங்க இந்த மாதிரி அனுமதிச்சோன்றார். இப்ப அப்படி எவ்வளவு பேருக்கு அனுமதிச்சீங்க? புள்ளி வரத்து சொல்லலாம்ல. அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பதிவு செய்யும் போது ஒரு முகவரியும் அடையாள அட்டையும் இல்லாமல் யாரையும் ஏத்துக்கல. இப்போ உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்குது, நீ ஆதார் அட்டையை ஏத்துக்கன்னு சொல்லி. இன்னைக்கு இந்து பத்திரிகையில இன்னொரு ரிப்போர்ட் வந்திருக்கு. யார்கிட்ட அடையாள அட்டையாக கூடுதலாக வச்சிருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை தலித் மக்கள், ஏழை மக்கள் உட்பட 99% இருக்கையில ஆதார் அட்டை இருக்கு, மற்ற அடையாளங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் ஆணையம் இந்த தகவல்களை பகிரங்கமாக கொடுக்கிறதுக்கு தவறுவது என்பது சரியானதல்ல. அதுக்காக குற்றச்சாட்டு சொன்னவர்கள்ட்ட கோவப்படுறதும் சரியானதல்ல. இதுல அடுத்து ஒரு கேள்வியை கேட்டாங்க, இந்த எப்படி சாயங்காலத்துக்குள்ள நீங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் ஓட்டு போட்டது கடைசி நேரத்துல தான் வந்திருப்பாங்க. அதனால கடைசி நேரத்துல வந்ததை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, அப்படி எங்கேயாவது கூட்டம் இருந்திருந்ததுன்னா வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ எங்க போச்சு? பத்திரிகையாளர்கள் பார்த்திருப்பாங்க. பதில செய்திகள் வந்திருக்கும். 8 மணி வரை கூட்டம் இருந்தது, 10 மணி வரை கூட்டம் இருந்தது, அது எதுவும் வரலையேன்னு சொன்னா அதெல்லாம் அப்படியே மழுப்பி விடுறாரே தவிர அதுக்கு சரியான பதில் சொல்லவில்லை. அப்போ இன்னைக்கு ஒரு கடைசியில திருப்பி என்ன சொல்லி முடிக்கிறார்? உங்க கையில தான் எல்லாம் இருக்கு, நீங்க ஆதாரங்களை கொடுங்க, நிரூபியுங்கள், அப்புறம் நாங்க ஏத்துக்கிடுறோம்னு சொல்லி. இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சாத்தியமா? இங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து வந்த பலர்கிட்ட கேட்கும் போது நீங்க எல்லாம் போய் இதுக்கு உங்க லிஸ்ட்ல கையெழுத்து போடுறதுக்காக அங்க போனீங்களான்னு கேட்டா, இல்ல. யார் எங்களுக்கு காசு தருவா, யார் எங்களுக்கு சம்பளம் தருவா அப்படின்னு தான் அவங்க கேட்கிறாங்க. ஸோ அதனால புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏராளம் பேர் விடுபட்டு போயிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை பறித்திருக்கிறார்கள்ன்றதுதான் உண்மை. இப்போவும் திருப்பி நீங்க செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னால நிரூபியுங்கள் அப்படின்னா யார் போய் நிரூபிப்பாங்க? எத்தனை பேர் நிரூபிப்பாங்க? எத்தனை அரசியல் கட்சிகளால இது சாத்தியம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மொத்தத்துல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு கண்துடைப்பு என்பதும், நாங்கள் இப்படித்தான் செயல்படுவோம் என்று அடாவடித்தனமாக பதில் சொல்வதற்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்டதாகவும் தான் நான் கண்கூடாக பார்க்கிறேன். தேர்தல் ஆணையத்துல மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகிரங்கத்தன்மை, சகிப்புத்தன்மை, தவறுகளை சுட்டிக்காட்டும் போது தவறுகளை திருத்திக் கொள்ளும் தன்மை, அது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் காணப்படவில்லை என்பதை வருத்தத்தோடு கண்டிக்கிறேன், வருந்துகிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.